ஹாய். ரீசென்ட் டயத்துல என்னோட லைஃப்ல வந்து ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட்டை ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆக்சுவலா அது ஃபர்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து விவேகானந்தரோட ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். என்னுடைய ஸ்கூல் லைஃப்ல ஸ்டார்ட் பண்ணி நான் ஜாப் ஜாயின் பண்ணுற வரைக்குமே பெரிய ட்ரபுளான ஒரு சிச்சுவேஷன்லாம் எனக்கு வந்தது கிடையாது. ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூவாக இருக்கட்டும், இல்லை வந்து ஹெல்த் இஷ்யூவாக இருக்கட்டும், ரொம்ப பிரச்சனை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்ததில்ல. லைஃப் ரொம்ப ஜாலியாகவும் ரொம்ப லீனியராகவும் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நான் ஜாப் ஜாயின் பண்ணி ஒரு பாயிண்ட் ஆஃப் டயத்தில் பார்த்தீங்கன்னா என்னை சுற்றி எல்லாமே கமிட்மெண்ட், எல்லாமே ட்ரபிள் தரக்கூடிய விஷயமா தான் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்துக்குமே அதை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு சோலோ ரெஸ்பான்சிபிலிட்டி பர்சன் யாருன்னா அது நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலி அப்போ தான் வந்து எனக்கு விவேகானந்தர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு ரியலைஸ் ஆனிச்சு. அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கோட் சொல்லியிருப்பாங்களே, அதாவது உங்களோட லைஃப் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே ஃபேஸ் பண்ணாமல் ரொம்ப ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு தப்பான டைரெக்ஷனில் போயிட்டுருக்கிறீங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த விஷயம் தான் எனக்கு பர்சனலாக கனெக்ட் ஆனிச்சு. ஆக்சுவலாக என்னோடய லைஃப் வந்து இது வரைக்கும் வந்தது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான பாத்தில் தான் நம்ம வந்திருக்கிறோம், ஒரு கரெக்டான பாத்தில் நம்ம வரலையோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது ஃபீல் ஆனிச்சு. அண்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் இஸ் ப்ரிவிலேஜ். இப்போ ரீசெண்ட் டயத்தில் கூட நம்ம இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கோம். அது எப்படி எனக்கு கனெக்ட் ஆனிச்சுன்னா, ஆக்சுவலாக வீடாக இருக்கட்டும், ஆஃபீஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு டாஸ்க் கொடுத்து அதை கம்ப்ளீட் பண்ணணும்னா அது எப்படிப்பட்ட டாஸ்க்காக இருந்தாலும் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அது டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் சரி, ஈவன் அது எனக்கு தெரியலனா கூட எப்படியாவது லேர்ன் பண்ணிக்கிட்டு அந்த விஷயத்தை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பட் அது சேம் பர்சன் நானே தான். சண்டே வந்து காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இந்த ஒர்க்கை வந்து இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஷெடியூல் பண்ணுவோம். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா காலையில் கொட்டாய் விடுறதும் நைட்டு கொட்டாய் விடுறதோட அந்த சண்டே அப்படியே வந்து சமாதி ஆகிடும். ஸோ அந்த ப்ரெஷர் இஸ் ப்ரிவிலேஜ் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறப்ப தான் எனக்கு என்ன ஒரு விஷயம் ரியலைஸ் ஆனிச்சுன்னா, நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு நமக்கு யாராவது ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இல்லை அதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்படி இருந்தால் தான் மோரோவர் எல்லா டாஸ்க்குமே எல்லாருமே நம்ம அந்த விஷயத்தை பண்ணுறோம். நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளா ஒரு விஷயத்தை பிளான் பண்ணி அதை கரெக்டாக வந்து ஷெட்யூல் பண்ணி நம்ம முடிக்கிறோமா, அந்த ஃப்ரீ டயத்தில் நம்ம முடிக்கிறோமான்னு பார்த்தா மோரோவர் நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. அண்ட் அதில் நானும் ஒரு ஆளாக தான் இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து இப்போ நான் சொன்னதை தாண்டி மிகப்பெரிய சில இம்பேக்ட்லாம் என் லைஃப்பில் வந்து பர்சனலாக எனக்கு ஏற்படுத்துச்சு. ஆக்சுவலி இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான்.